பிரேமா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்து பேரண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எடுத்துட்டு வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி வீடியோ பார்க்க போறோம். ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸா? அது முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இங்க வரும்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஈவன் எங்க பேரண்ட்ஸ் உண்மையா சொன்னா ஃபர்ஸ்ட் தடவை செகண்ட் தடவை வரும்போதெல்லாம் நாங்கள் சுத்தமாக அதை பற்றி இக்னோர் பண்ணிட்டோம். பட் அதன் பிறகு தான் அதுக்கான அவேர்னஸ் கிடச்சிது. ஏன் ரொம்ப முக்கியத்துவம் சார் இன்சிடென்ட் நம்ம கேட்ட பிறகு தான் பக்குன்னு இருந்தது. கண்டிப்பாக வந்து இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான், கொஞ்சம் செலவு தான் ஆகும். ஆனால் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அதை விட ஆகக்கூடிய செலவு வந்து பெருசாக இருக்குது. ஸோ ஏன் அது ரொம்ப முக்கியம்? ரெண்டாவது விஷயம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம், எப்படி அஃபோர்டபுளாக. ஸோ என்னோட பட்ஜெட் இவ்வளோ தான், எங்கள் பேரண்ட்ஸ்க்கு அவ்வளோ பெரிய ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இல்லை, அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு பிளான் எடுக்கணும். ஸோ ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி இல்லை ஒரு ரைட் பிளானை எப்படி சூஸ் பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி வந்து டெமோ பார்க்க போகிறது. எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் போகும்போது ஒரு யூனிக்காக அவங்கவுங்களுக்கு தேவையான பிளான் தான் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ரைட் பிளான் நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறது இப்படி பார்க்க போகிறோம். ரொம்ப நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க பிரேமா, டிராவல் இன்சூரன்ஸ் பற்றி. ஆமாம், டிராவல் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு வீடியோ அதை போடுங்க அப்படின்னு. மன்னிக்கவும், சில தடங்களால் வந்து லாஸ்ட் மந்தே போட்டிருக்க வேண்டியது, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, எங்களுக்கு இன்சூரன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது நமக்கு போயிட்டோம். ஸோ அதனால் இந்த இன்சூரன்ஸ் வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மா அப்பா இங்கே கூப்பிடும்போது நம்மளுக்கு இந்த அவேர்னஸ் இல்லை டிராவல் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா. ஆமா, கரெக்ட். ஏன்னா வந்து மற்றவங்கள பார்த்தா நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதை பார்த்தா பண்ணோம் இல்லையா? ஸோ யாருமே வந்து ஒரு டிராவல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு எடுத்ததில்லை. ஸோ அதனால் டிராவல் இன்சூரன்ஸ் தேவையில்லை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்களோட வயதும் வந்து இப்போ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இளம் வயதில் தான் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கான நீடு இல்லை. ஸோ போக போக தான் சில விஷயங்கள் கேட்கும் போது தான் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா வந்து என்னோட தெரிஞ்சவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இங்கே உடல்நிலை வந்து குன்றி போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து மிகப்பெரிய தொகை வந்து அவர் வீட்டுக்கு வந்துருந்துச்சு. பிகாஸ் இன்சூரன்ஸ் இல்லை. நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் இங்கே ஒரு சிம்பிள் ஒரு ஃபிசிஷியனை போய் பார்க்க போகிறீங்க, உடல்நிலை சரியில்லைப்பா, வெறும் ஜுரம் தான் வந்திருக்கு பேரண்ட்ஸ்க்கு, அவங்கள வந்து எதுக்காக ஜுரம் நிற்கல ஒரு 2-3 நாளாக, சார் என்னன்னு காட்ட போகிறீங்கனாலே ஈஸியாக $300 வந்துடும் இன்சூரன்ஸ் இல்லைன்னா. வெறும் வந்து ஒரு டாக்டர் விசிட் ஜுரத்துக்காக போகிறது. நம்ம ஊரில் என்ன $500 கொடுப்போமா மேக்ஸிமம், ஆனால் இங்கே வந்து $300 $27,000 நம்ம ஊர் கணக்கு வந்து செலவாயிடும். இது வந்து வெறும் ஃபிசிஷியன் விசிட்டுங்கும் போது. இன்னும் அர்ஜென்ட் கேர் போனீங்கன்னா அது தனி செலவு. எமர்ஜென்சின்னு போனீங்கன்னா தீட்டிடுவாங்க. வித்தவுட் இன்சூரன்ஸ் வந்து நம்ம போயிடணும். இல்லை ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் பார்க்க போகணும், ஏற்கனவே வந்து அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ஸோ இப்போ ஒரு பிரச்சனை அதனால் வருது, நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு பார்க்கணும்னா அது இன்னும் எக்கச்சக்கமாகும். ஸோ இந்த மாதிரி செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தது. நண்பனுக்கு அப்படி நடந்த பிறகு தான் அவன் சொன்னது, கண்டிப்பாக அது அடுத்த தடவை வரும்போதெல்லாம் தயவு செஞ்சு ஒரு இன்சூரன்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய கேஸ் பற்றி டீட்டெயில்டாக ஒரு ப்ரீஃபாக ஒரு மெயில் உங்களுக்கு ஞாபகம் இருக்க பிரேமா? ஒரு 2 months பிஃபோர் நம்மளுக்கு ஒரு மெயில் ஜிமெயில் அனுப்பியிருந்தாங்கல்ல, அவங்க கோத்ரூ பண்ணது என்னென்ன மாதிரியான விஷயம்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு நடந்தது அவங்க பேரண்ட்ஸ்க்கு போகும்போது. எக்ஸாக்ட்லி, அந்த நண்பருக்கு நன்றியும். ஏன்னா அது ஒரு அவேர்னஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆச்சு. ஏன் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சொல்லணும், அவங்க அது சொன்னது, நான் இந்த மெயிலில் சொன்னது எல்லாமே எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் தொட்டுமே வந்து பேச போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு கொடுத்த இன்புட் மூலிமா எடுத்துக்கிட்டு இதில் வந்து பேச போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே கூப்பிட்டு வரும்போது ஒரு பேசிக் பிளானாக எடுத்து வச்சுக்கணும். இல்லை அவங்களுக்கு தேவை எந்த மாதிரியான அவங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்குது, எது மாதிரியாக பிரச்சனை வரலான்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் எடுத்து வச்சுக்கணும். என்ன மாதிரி பிரேமா இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும்? நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன ட்ராவல் இன்சூரன்ஸ் அப்பா அம்மா வரும்போது யூஸ் பண்ணீங்க? கரெக்ட், நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே போயிடுவோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து 2 விதமாக செலக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து நேராகவே நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட போய் அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் வாங்கிக்கலாம். அப்படி போகும்போது கண்டிப்பாக அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து நிறைய வந்து இன்சூரன்ஸ் மார்க்கெட் பிளேஸ் இருக்கும். அதாவது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களோட இன்சூரன்ஸ் பிளான்ஸை எடுத்துக்கிட்டு, இப்போ ட்ராவல் இன்சூரன்ஸ்னால் அவங்களுக்கு எந்த மாதிரியான இன்சூரன்ஸ் வேணுமோ அந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. நிறைய இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் அது உள்ளே இருப்பாங்க. யுனைடெட் ஹெல்த் கேர் இருப்பாங்க, அட்னா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஹெல்த், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருந்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ரைட் பிளான் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நாங்கள் வந்து போன தடவை நான் யூஸ் பண்ண வந்து visitorcoverage.com தான் நான் யூஸ் பண்ணேன். உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ப்ரைஸ் என்ன ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். ஸோ நம்ம அதன் பிறகுலாம் நமக்கு வந்து தெரியாது, அப்போவே தெரிஞ்சு என்ன வந்து நம்ம கட்ட போகிறோம். ஸோ நம்ம ரைட் பிளான் வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து USA வராங்கன்னு வச்சிங்களேன், அவங்களோட ஏஜ் போட்டுங்க. இப்போ 65 இயர்ஸ்னால் அவங்க எங்கே இந்தியாவில் இருக்காங்க. ஸோ ஹோம் கண்ட்ரி இந்தியா அதெல்லாமே போட்டுக்க பிறகு எப்போ வராங்க, இப்போ வந்து மார்ச் வந்து மிடில் கூப்பிடுறீங்க, ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு 98 days. இப்போ வந்து 98 நாளுக்கு அந்த ஒரு நபருக்கு எவ்வளோ ஆகும்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து நிறைய கம்பேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க. நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ கம்பேர் பண்ணிட்டு நமக்கு எது கரெக்டாக இருக்கும், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இன்சூரன்ஸ் பார்க்கும்போது. ப்ரீமியங்கிறது நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறோம். ஸோ அந்த ப்ரீமியம் ஏதாச்சும் முடிவு பண்ணுறாங்க,
அந்த பிளானோட கவரேஜ் என்னவா இருக்கு, அந்த நபரோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் என்னவா இருக்கு, எவ்வளோ நாளுக்கு அந்த கவரேஜ் வந்து தேவைப்படுது, ஸோ இன்னும் அவுட் ஆஃப் பாக்கெட் அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், எவ்வளோ டிடக்டபிள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு தான் அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ வந்து ப்ரீமியம் இருக்க போகுது. இந்த visitorscoverage.com யூஸ் பண்ணி தான் லாஸ்ட் தடவை வரும்போது நான் வந்து பிளான் சூஸ் பண்ணது. பிரேமா, இப்போ இதுல வந்து என்னென்ன மாதிரியான பிளான்லாம் இருக்கும்? ரைட். ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணும். இரண்டு விதமான பிளான்ஸ் நான் கோ த்ரூ பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன். இரண்டு விதமான பிளான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு வச்சுருக்காங்க, இன்னொன்று வந்து லிமிட்டட் ஆர் ஃபிக்ஸ்டு பிளான் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த காம்ப்ரிஹென்சிவ்னா என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த பிளானை யூஸ் பண்ணிட்டு நான் இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் இதாக போயிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளானில் எந்த மாதிரி இருக்குன்னா 80% நாங்கள் கட்டுறோம், 20% நீ கட்டு, அந்த டிடக்டபிள் எல்லாம் போன பிறகு நான் வந்து சொல்லுறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளானாக இருக்கும். இந்த காம்ப்ரிஹென்சிவ் பிளான் தான் நம்ம இங்கே வந்து நம்ம எம்ப்ளாயர் மூலிமா இங்கே எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவோம். 100% காம்ப்ரிஹென்சிவ் பிளான் தான் போயிருப்போம். பிகாஸ் அதுதான் வந்து ஒர்த்து. ரைட். இல்லைனா ஃபிக்ஸ்டு பிளான் போனால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ நாங்கள் வந்து ஃபிக்ஸ்டு ஆர் லிமிடெட் பிளான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஃபிக்ஸ்டு ஆர் லிமிடெட் பிளான் போகும்போது ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதாவது நான் வந்து அர்ஜென்ட் கேர் போனீங்கன்னா $100 per visit. ரைட். அதுக்கு மேலே நான் தர மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து $500 ஆனாலும் $100 per visit தான். மீதி $400 நம்ம கையில் தான் போட்டாகணும். அதுவே காம்ப்ரிஹென்சிவ் எப்படின்னா 80-20 இருக்கும். அப்போ $500 ஆயிடுச்சுன்னா அவங்க $400 கொடுப்பாங்க, வெறும் $100 நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்கள் லிமிட்டட் பிளான் போகும்போது உங்களுக்கு சீப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 98 days நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் வந்து $400 ஆகுது. வேறஸ் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் வந்து இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ இந்த காம்ப்ரிஹென்சிவ் பிளான் எடுக்கும்போது 670, ஒரு $270 அதிகமாக வருது. பட் ஒர்த்து, காம்ப்ரிஹென்சிவ் தான் ஒர்த்து. இல்லை எனக்கு வந்து அவ்வளோலாம் பெரிய இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் விசிட் தான் வராங்க, ஸோ 1-2 தடவை டாக்டர் போகலாம் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபிக்ஸட் பிளான் போகணும். அதர்வைஸ் காம்ப்ரிஹென்சிவ் தான் பெஸ்ட் ரெக்கமெண்டட் பிளானாக இருக்க முடியும். ஆமாம் பிரேமா, இதில் கம்பேர் பண்ணி கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாம்ல. கரெக்ட். ஸோ நான் இதில் வந்து நிறைய பிளான் இருக்குது. எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது எந்த பிளான் யூஸ் பண்ணுறதுனா. ஓகே, லெட்ஸ் டூ கம்பேரிசன். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 2 பிளான் எடுத்துக்கங்க. ஸோ இந்த 2 பிளான் எடுத்துக்கிட்டு இதில் எது பெஸ்ட்டாக, ரெண்டுமே நான் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் தான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாமே கம்பேர் பண்ணணும். இதில் எவ்வளோ வந்து கவரேஜ் லிமிட் கொடுக்குறாங்க, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து சேம் கவரேஜ் லிமிட் தான் கொடுக்குறாங்க. 50,000 அண்ட் வந்து $250 டிடக்டபிள், ரெண்டுத்துலேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. பட் அட்லஸ் அமெரிக்கா பார்க்கும்போது 650 இருக்காங்க. வேற கவர் அமெரிக்கா கோல்டு பார்க்கும்போது 670, ஒரு $18 தான் வித்தியாசமாக இருக்காங்க, பெரிய வித்தியாசம் இல்லை. அண்ட் எகைன் இதுதான் கோ த்ரூ பண்ணும். என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ் பார்க்குறேன், ஃப்ரீ கேன்சலேஷன். சப்போஸ் வந்து உடனே ஊருக்கு போய் ஆகணும், ஒரு 4 days இருக்காங்க, இல்லை பிளானை கேன்சல் பண்ணிட்டு போதும் இங்கே இருந்ததுன்னு ஊருக்கு போகிறாங்கன்னா அப்போ இதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கண்டிப்பாக தேவைப்படாதுன்னா அதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் நீங்கள் பண்ணணுங்க. ஸோ ரொம்ப நாளாக ஆகாது, நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கம்பேர் பண்ணுறதுக்கு அப்படி பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து மெடிக்கல் கவரேஜ். ஸோ இங்கே தான் பார்க்கணும் ஆர்த்தி. ஸோ எவ்வளோ வந்து இன் நெட்வொர்க், ஸோ 100% இன் நெட்வொர்க் தராங்க. அவுட் ஆஃப் நெட்வொர்க் பார்க்கும்போது 80% ஆஃப் ஃபர்ஸ்ட் 5,000 தராங்க, அப்புறம் வந்து 100% அப்படின்னு தராங்க. இதில் வந்து 100% பாலிசி மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த பிபிஓ பிளான் பார்க்கும்போது இன் நெட்வொர்க்கில் வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம மக்கள் வாழக்கூடிய அந்த சிட்டி எல்லாமே வந்து டாப் டயர் சிட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதாவது பெரிய சிட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து எப்படியோ நெட்வொர்க் வந்துடும். ஸோ இவங்களுக்கு அந்த நெட்வொர்க் கவரேஜ் பற்றி ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து டிராவல் கவரேஜ்னு இது போட்டிருக்காங்க. கரெக்ட். ஸோ இதில் டிராவல் கவரேஜுமே வரும், அது ஒரு நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதில் ஒரு ஐடியா என்ன காட்டுறேன்னா, டக்குன்னு நீங்கள் வாங்கினாங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளான் சூஸ் பண்ணிங்க, ஒரு 4-5 பிளான், அதை கம்பேர் பண்ணிட்டு அது எந்த பிளான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சூட் ஆகும், உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்களோட நீடுக்கு சூஸ் ஆகும்னு சூஸ் பண்ணிங்க. உங்கள் ஸ்க்ரீனில் QR கோட் பார்க்க முடியும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் USA வரும்போது ட்ராவல் இன்சூரன்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எடுத்துருங்க. பிரேமா, ஆல்ரெடி யாராவது பேரண்ட்ஸ் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனில் இருக்காங்கன்னா இந்த பிளானில் இப்போ கவர் ஆகுமா? நல்ல கேள்விட்ட. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆனால் பெரும்பாலும் நம்ம பெற்றோர்கள் வந்து 65 அந்த வயது அடையும் போது இந்தியாவில் அது வந்து பை டிஃபால்ட்டு பூர்வீக சொத்தாக வந்துடுறது. சுகர், பிளட் ப்ரெஷர், அதாவது டயபிட்டிஸ், ப்ரெஷர் இதெல்லாம் வந்துடுது, காமன் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாமே ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனுக்குள்ளே வரும். ஸோ இப்போ உள்ளே வராங்க. இப்போ டயபிட்டிஸ் வந்து அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, இப்போ ட்ரிப்பிளாக உள்ளே வராங்க. இங்கேயுமே வந்து சப்போஸ் அந்த டயபிட்டிஸ் ட்ரீட்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் கவர் ஆகக்கூடிய பிளான் தான் எடுத்தாகணும். ஏன்னா ஏதாவது ஒன்று நடந்துச்சு, அதுக்கு அந்த டயபிட்டிஸ் தான் காரணம் அப்படின்னா பிளான், நார்மல் பிளான் இருக்கும்போது அதை கவர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஏற்கனவே டயபிட்டிஸ் இருந்தது, அதனால் இது நடந்தது, அதனால் நாங்கள் கவர் பண்ண மாட்டோம்
அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் உள்ள பிளானாக வந்து எடுத்துக்கணும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் சொல்லும்போது ஒன்லி அக்யூட் ஆன்செட் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் கவர்டு அப்படின்னு ஒரு போட்டுருவாங்க. அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்குது, இப்போ நீங்கள் வந்து டயபிட்டிஸ் இருக்குது இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்குவோமே, அதனால இங்கே வந்து சடனாக ஒரு விஷயம் வேற ஒரு விஷயம் வருதுன்னா அது இதில் கவர் ஆகும். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வருது, அதனால இங்கே வந்து ஒரு நெஞ்சு வலி வந்துருச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். ஸோ அதுக்காக வந்து இப்போ டாக்டர்கிட்ட போய் ஏதோ மெடிசன் எடுத்துட்டாங்க இல்லை எமர்ஜென்சி போகிறாங்கன்னா அது இதில் கவர் ஆகிடும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனால சடனாக ஒரு விஷயம் நடக்குது, அது கவர் ஆகிடும். வேற நீங்கள் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷனுக்கு நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும் இல்லை தொடர்ந்து டாக்டரை பார்க்கணும், அது கவர் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸை கவர் பண்ணுமா வேணாமா அங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும். லிமிட்டட் போகணுமா காம்ப்ரிஹென்சிவ் போகணுமா, ஸோ எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறாங்க, எவ்வளோ உங்கள் பட்ஜெட்டு கண்டிப்பாக தேவை, இந்த மாதிரி வச்சுட்டு அதை சூஸ் பண்ணும். இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கரெக்டான பிளான் சூஸ் பண்ண முடியும். பிரேமா, இப்போ நிறைய பேருக்கு வர டவுட் என்னவா இருக்குன்னா, இந்த டிராவல் இன்சூரன்ஸ்ல வந்து டென்டல் அப்புறம் விஷன் இதெல்லாம் கவர் ஆகுமா? ஏன்னா நிறைய பேர் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க, அது சம்மந்தமா டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும்னு யோசிப்பாங்க. கரெக்ட். ஸோ அந்த பல்லு வலியும் வந்து ரொம்ப காமன் வயசாகும் போது. தெரியல, அந்த இது நான் பார்க்கலப்போ திரும்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து டென்டலும் விஷனும் கேட்குறல்ல, அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதை கொடுத்துருக்காங்க. ஓகே, டென்டல் கவரேஜ் கொடுத்துருக்காங்க அப் டு $250 டென்டல் எமர்ஜென்சினா வந்து கவர் ஆகும். ஐ திங்க் வந்து ரெகுலர் செக்அப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க போட்டு வந்து எமர்ஜென்சினா ஆமாம் சடன் பெயின் இன் டீத் அப்படின்னு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ சடனாக வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து கவர் ஆகும். வேறஸ் வந்து கண்டிப்பாக இந்த பிளான் யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறதா கண்டிப்பாக பண்ண முடியாது. பிகாஸ் அந்த இம்ப்ளான்ட் பண்ணுறது மிகப்பெரிய ப்ரொசீஜர். அதுக்கு ஒரு $4,000 $5,000 வரைக்கும் இங்கே தீட்டிடுவாங்க. அதாவது ரெகுலர் வந்து டென்டல் பிளானே நம்ம தனியாக வச்சிருந்தாலுமே திட்டிடுவாங்க. அதெல்லாம் கவர் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் சடன் எமர்ஜென்சி வந்து கவர் ஆகுது. ஸோ அது வரைக்கும் ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் தவிர செப்பரேட்டாக வந்து கவர் ஆகாது. சும்மா ஜஸ்ட் ஏதாவது பெயின் மாதிரி இருந்தால் பார்த்துக்கலாம். அதான் எமர்ஜென்சி பெயின் மாதிரி இருந்ததுன்னா வந்து பார்த்துக்கலாம். ஓகே. பிரேமா, சப்போஸ் இந்த பிளான் எடுக்கணும்னா எந்த மாதிரி டைமில் எடுக்கணும்? இங்கே வந்ததுக்கப்புறம் எடுக்கணுமா இல்லை இந்தியாவிலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்துடணுமா? இட் டிபெண்ட்ஸ் ஆர்த்தி. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து லேண்ட் ஆகிற நாள்லேருந்து எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. என்னோட ரெக்கமெண்டேஷன் அது தான் இருக்கும். அது நீங்கள் வந்து முன்னாடி கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி சூஸ் பண்ணலாம், 2 மாதத்துக்கு முன்னாடி சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு டெமோ காமிச்சேன் இல்லையா, ஸோ நான் வந்து பின்னாடி எடுக்க போகிற நாளுக்கு இப்போயே நீங்கள் வாங்கிடலாம். ஸோ அதில் என்னென்னா வந்து நம்ம இப்போவே அந்த ப்ரைஸை லாக் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அது இப்போவே வந்து லாக் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் வந்து ஏற்கனவே இன்ஃப்ளேஷனால் இன்சூரன்ஸ் ப்ரைஸ்லாம் ஏறி தான் இருந்தது. இதுக்கு மேலே ஏறும்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதனால் இல்லை ஏன் இப்போ நான் செலவு பண்ணணும், அந்த டுவர்ட்ஸ் அந்த டைம் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா கூட முடிவு பண்ணிக்கலாம். பிரேமா, சப்போஸ் யாராவது இந்தியாவிலேருந்து வரும்போது அங்கேருந்து பிளான் வாங்கிட்டு வர முடியுமா? அங்கேருந்து வாங்கிட்டு வரலாம். இது வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ஜிமெயில் அனுப்பியிருக்காங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கள் சகோ, அது அங்கேருந்து வாங்கிட சொல்லாதீங்க அப்படின்னு. மேக்ஸிமம் டைம் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும், கிளைம் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும். மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, இன் நெட்வொர்க் அவுட் நெட்வொர்க். அவங்கள்ட்ட இன் நெட்வொர்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அங்கேருந்து சீப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பிளான் அங்கே வாங்கும்போது ரொம்ப சீப்பாக தான் காட்டுவாங்க. பிகாஸ் உங்களை வாங்க வைக்கிறதுக்காக அது பண்ணுவாங்க. அதனால் எந்த யூஸும் கிடையாது இங்கே வந்து. ஸோ நீங்கள் என்ன பிளானோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பிளானை நீங்கள் வாங்கிங்க. பட் இங்கே வாங்குறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளைம் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் கிளைம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் நெட்வொர்க் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து அவங்கள்ட்ட வந்து ஆப்வியஸாக நீங்கள் வந்து இப்போ யுனைடெட் ஹெல்த் கேர் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மூலிமா வாங்க போகிறீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நல்ல கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும். பிகாஸ் இங்கே அவங்களாம் வெல் நோன் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் அவுட் ஆஃப் ஒருவேளை இன் நெட்வொர்க்கில் இல்லை அவுட் ஆஃப் நெட்வொர்க் போகிறீங்கன்னா நீங்கள் கை காசு கொடுத்துருவீங்க, பின்னாடி கிளைம் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து அங்கே சரியாக வராது இந்தியாவில் வாங்கலாம். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் வாங்கும்போது யூஎஸ்ஏலே வாங்கிடுங்க. எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து இதில் எப்படி கவர் ஆகும்? கரெக்ட். ஏன்னா நான் முன்னாடி ஒரு நிகழ்வு சொன்னேன் இல்லையா, வீடியோ ஆரம்பிக்கும் போது என் நண்பர் சொல்லும்போது எமர்ஜென்சியில் தான் அவங்களுக்கு நிறைய வந்து செலவாச்சு. ஸோ அது நீங்கள் பார்க்கணும், நீங்கள் எடுக்கும் போதே பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் எமர்ஜென்சி ரூம் சர்வீஸ். இங்கே எமர்ஜென்சி ரூம் சர்வீஸ் தான் எக்கச்சக்கமாக போடுவாங்க. $200 கோப்பே நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்புறம் 100% அப் டு பாலிசி மேக்ஸ், அதாவது வந்து பாலிசியோட மேக்ஸிமம் தான். ரொம்ப கவரேஜ் லிமிட் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ $50,000 வரைக்கும் அந்த மேக்ஸிமம் நீங்கள் பண்ணிக்க முடியும். நீங்கள் கோப்பை வந்து $200 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கவரேஜ் லிமிட் நீங்கள் வந்து மாற்றும் போது உங்களுக்கான ப்ரைஸும் வந்து ஏறும். இல்லை எனக்கு வந்து 50,000 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 1 lakh வரைக்கும் போனால் அதுக்கான ப்ரைஸ் வந்து ஏறும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். அண்டு நீங்கள் போத் பேரண்ட்ஸ் வராங்கன்னா 2 பேரண்ட்ஸ்க்கும் வாங்கி வச்சிங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2 பேரண்ட்ஸ்க்கும் ஒரே பிளான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தவங்களுக்கு வந்து எந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இல்லாமல் இருக்கலாம்,
நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம பேசிக் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இன்னொருத்தவங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இருக்கலாம், அவங்களுக்கு தேவைப்படுறதா இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இங்கே ஆயிருக்குன்னு. ஸோ அந்த டைமில் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ அது வந்து அந்த காலத்தில் நமக்கு தெரியாமல் விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கும்போது தான் தெரியுது இதோட முக்கியத்துவம் எவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் அப்படின்னு. அண்ட் வயசாக நம்ம பேரண்ட்ஸ்க்கும் வயசாகுது இல்லையா? ஸோ அவங்கள திரும்ப கூப்பிடும் போது இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. வெதர் ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் வந்து சில உடல் உபாதைகள் வரலாம். ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் தேவையோ, என்ன கவரேஜோ பெரிய கவரேஜோ எது உங்களுக்கு தேவையோ கண்டிப்பாக ஒரு இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சிருங்க. அடுத்து நீ டென்டல் விஷன் கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ நான் அதை ஃபில்டர் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த பிளான் அவைலபிளாக இருக்குது. அந்த பிளானில் வந்து இந்த ஆட் ஆன் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வந்து டென்டல் விஷன் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இது நீங்கள் ஆட் ஆனால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அது சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வந்து இது ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நார்மல் பிளானில் எடுத்துக்கலாம். பிரேம், இது கிளைம் பண்ணுறதுலாம் ஈஸியா? கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த பிளான்லாம் ப்ரொவைட் பண்ணுறவங்க யூஎஸ்ஏ இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் கவரேஜ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் காமிச்சேன். அது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். அந்த மார்க்கெட் பிளேஸில் நிறைய இன்சூரன்ஸ் ப்ரொவைடரோட இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்கும். உங்களோட ரைட் பிளான்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணுறது இல்லை வந்து உங்களுக்கு இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இவங்களுக்காக ஒரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு யுனைடெட் ஹெல்த் கேர் சூஸ் பண்ணுறேன்னா அதன் பிறகு வந்து நான் யுனைடெட் ஹெல்த் கேரில் தான் வந்து லாகின் பண்ணி அங்கே தான் நான் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவேன். இங்கே பிளான் சூஸ் பண்ண பிறகு அங்கே தான் என்னோட ரீஎம்பர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அங்கே தான் அவங்கள்ட்ட தான் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணணும். கிளைம் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அங்கே தான் இருக்கும். உங்களோட டாக்டர் விசிட் எல்லாமே வந்து அங்கே நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஸ்க்ரீனில் QR கோட் பார்க்க முடியும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட் வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் USA வரும்போது ட்ராவல் இன்சூரன்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எடுத்துருங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.